சேலம் மாவட்டம் ஓமலூரில் திமுக வேட்பாளர் செல்வ கணபதியை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், பிரதமர் மோடி ஃபேன்சி டிரெஸ் போட்டியில் வருவது போல வந்து திருக்குறளை பேசுகிறார். தமிழ் வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்காமல் இந்தி சமஸ்கிருதத்திற்கு ரூபாய் 1500 கோடி ஒதுக்கீடு செய்துள்ளார் என்று விமர்சித்து பேசினார். திருவள்ளூர் மாவட்டத்தின் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பிரம்மாண்டமான முறையில் அதிமுக, புரட்சி பாரதம், தேமுதிக கட்சியினர் ஆகியோர் இணைந்து கொட்டுமுரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். முதலாவதாக பேசிய புரட்சி பாரத கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள், திமுக இளைஞரணி அமைப்பின் தலைவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி விளையாட்டுத்தனமாக ஒவ்வொரு கூட்டத்திலும் செங்கலை எடுத்துக்கொண்டு எய்ம்ஸ் வரவில்லை என்று கூச்சலிடுகிறார். ஆனால் அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டி பேசினார். தடை செய்தார்களோ அவர்களே ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யும் என்று சொல்லுகிறார்கள். இது மக்கள் வேடிக்கையாக பார்க்கிறார்கள், சிரிக்கிறார்கள். நீயே தடை செய்துவிட்டு மீண்டும் நீயே தடையை உடைக்கிறாய் என்று. ஆனால் சட்டமன்றத்தில் பிரதான கட்சிகள் எல்லாம் பேசுகின்ற பொழுது இன்றைக்கு இருக்கின்ற ஆளுங்கட்சி பதில் சொல்லுவது, உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு சம்பந்தமாக நிலுவையில் இருக்கின்ற காரணத்தினால் எதையும் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இதே திமுக தேர்தல் வாக்குறுதியில திமுக ஆட்சியில் அமர்ந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்வதுதான் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு 3 வருடம் காலம் ஆகியும் கூட இன்னும் இந்த நீட் தேர்வு ரத்து செய்வதற்கான எந்த விதமான முயற்சியும் எடுக்கவில்லை. அவிநாசி அடுத்த சேவூரில் நீலகிரி நாடாளுமன்ற பாஜக வேட்பாளர் எல் முருகனை ஆதரித்து ஜி.கே. வாசன் பொதுமக்களிடையே தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த சேவூர் ரவுண்டானா பகுதியில் நீலகிரி நாடாளுமன்ற பாஜக வேட்பாளர் எல் முருகனை ஆதரித்து தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் பொதுமக்களிடம் தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். அப்போது பேசிய ஜி.கே. வாசன், மத்தியிலே மோடி அரசு சிறப்பாக பணியாற்றி வருகிறது என்றும் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்றும் என்றும் உறுதியாக பேசினார். கிருஷ்ணகிரி மக்களவைத் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வித்யாராணி வீரப்பனை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மத்தூர், பர்கூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இலங்கையில் தமிழர்களை கொன்றது காங்கிரஸ் என்றும் அவர்களிடம் உடனிருந்தது திமுக என்றும் விமர்சித்து பேசினார். பாஜக சார்பில் போட்டியிடும் மத்திய சென்னை வேட்பாளர் வினோஜ் பி. செல்வம் அவர்களை ஆதரித்து மக்களிடையே பிரச்சாரம் செய்ய பிரதமர் நரேந்திர மோடி வரும் 9ஆம் தேதி சென்னை வருகிறார். அன்றைய தினம் மத்திய சென்னை பாஜக வேட்பாளரான வினோஜ் பி. செல்வத்தை ஆதரித்து மாலை 5 மணியளவில் இருந்து தியாகராய நகர் பனகல் பார்க்கில் இருந்து தொடங்கி தேனாம்பேட்டை வரை பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.